வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிகாசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு விஜயாவோட வீடு இப்போ பேச்சுலர்ஸ் ஹவுஸ் மாதிரி ஆயிடுது. மீனா வருத்தமாக இருப்பாங்க. நான் அவங்கள பார்க்கறதுக்காக அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பூக்கடைக்கு வர்றாங்க ஸ்ருதி. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கப்ப வீட்டில் நடக்கிறத பற்றியெல்லாம் யோசிக்கிறாங்க. அப்போ ஸ்ருதி, ஒருவேளை இது ரோஹிணியோட வேலையா இருக்குமோ, ஏன்னா அவங்க தான் அவங்க வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்னு சொல்ல மீனாவும் யோசிக்கிறாங்க. அப்போ சர்ன்னு ஒரு கார் வருது. அது அவங்க பக்கத்துல வந்து பிரேக் அடிச்சு நிக்க, அதுல இருந்து ரோஹிணி இறங்குறாங்க. கார் சத்தத்துல திரும்புற ரெண்டு பேரும் ரோஹிணி இறங்குறத பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்பதான் இவளை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள வந்துட்டா பாரு அப்படின்ற மாதிரி திகச்சு போய் பார்க்குறாங்க. ஸ்ருதி வாய் விட்டே சொல்லிடுறாங்க, ஸ்பீக் ஆஃப் த டெவில், எப்படி வந்து நிற்கிறா பாரு, இவங்க இதுக்கு இங்கே வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. அதுதாங்க எனக்கும் புரியலைங்கிறாங்க மீனா. இறங்கி இவங்க ரெண்டு பேரையும் அழுத்தமாக ஒரு பார்வை பார்க்குற ரோஹிணி அவங்களோட முடியை ஒதுக்கிக்கிட்டு இவங்க கிட்ட வர்றாங்க. என்ன ஸ்ருதி இங்கே இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, நான் மீனாவை பார்க்க வந்தேன், நீங்கள் எங்கே இங்கே அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. எனக்கு இங்கே 3 கிளையண்ட் கிடச்சிருக்காங்க, இன்னைக்கு அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், மேக்கப் போடுறதுக்காக வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு பதில் சொல்கிற ரோஹிணி அப்படியே கொஞ்சம் இலக்காரமும் நக்கலுமா மீனாவை திரும்பி பார்க்குறாங்க. மீனா கடுப்பாக முகத்தை திருப்பிக்கிறாங்க. உங்களை பார்த்தா பாவமாக இருக்கு மீனா அப்படின்னு ரோஹிணி சொல்ல மீனாவுக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு நீ பாவம் பார்க்குறியா அப்படின்னு மீனா கேட்க, கடைசியாக உங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க போல இருக்கு அப்படின்னு ரோஹிணி கேட்க, என்னெல்லாம் யாரும் துரத்தல, நானாக தான் வந்திருக்கேன்றாங்க மீனா. முகத்துல சந்தோஷத்தோட, எப்படியோ வெளியே வந்துட்டீங்கல்ல, ஆக மொத்தம் நாம 3 பேருமே இப்ப அந்த வீட்டுல இல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, உனக்கு மனசு ரொம்ப குளிர்ந்திருக்குமே அப்படின்றாங்க மீனா. அப்படிலாம் இல்ல, எனக்கு வருத்தமா தான் இருக்கு அப்படிங்கிற ரோஹிணி, என்ன மாதிரியே உங்க 2 பேராலையும் கூட அந்த வீட்டுல வாழ முடியலல்ல அப்படின்னு சொல்ல, மீனாவும் ஸ்ருதியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆனா ஒரு விதத்துல எனக்கு ஒரு ஆறுதல் இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அடுத்தவங்க கஷ்டப்பட்டா உனக்கு அது ஆறுதலா இருக்கா அப்படின்னு மீனா பாஞ்சிக்கிட்டு வர்றாங்க. நான் அப்படி சொல்லல, என் நிலைமை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்றேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, உங்களை பத்தி தான் நாங்க எல்லாரும் எப்பவோ புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு பட்டுன்னு சொல்றாங்க ஸ்ருதி. ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, என்னை யாருமே புரிஞ்சுக்கல, அட்லீஸ்ட் நீங்கள் 2 பேராவது என் பக்கத்தில் இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்கணும். ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு இப்போ நீங்கள் 2 பேரும் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு ரோஹிணி 2 பேரையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு சொல்ல, என் புருஷன் என் கூட வாழவே கூடாதுன்னுலாம் நினைக்கல, ரவியும் ஸ்ருதி கூட சேர்றதுக்கு தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, உன் புருஷன் தான் நீ வேண்டவே வேண்டான்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல, எப்படி பார்த்தாலும் நம்ம 3 பேருமே வெளியே வந்துட்டோம், மறுபடியும் நம்ம 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போகணும்னா நான் சொல்றத கேளுங்கன்னு ரோஹிணி ஒரு பிளான் ஆரம்பிக்கிறாங்க. ரோஹிணி, நாங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள ஈஸியா போயிடுவோம், ஆனா நீங்க வர முடியுமான்னு தான் தெரியல அப்படின்னு இருக்கிற நிலைமையை ரோஹிணிக்கு புரிய வைக்க முயற்சி பண்றாங்க ஸ்ருதி. மனோஜ் தான் இந்த ஜென்மத்தில் என்னோட ஹஸ்பண்ட், விஜயா ஆண்டி தான் என்னோட மாமியார் அப்படின்னு ரோஹிணி நிறுத்த, அடுத்து என்ன, அண்ணாமலை அங்கிள் தான் உங்க மாமனார் அப்படிதானே அப்படின்னு ரோஹிணி படு சீரியஸா சொன்ன ஒரு விஷயத்த பயங்கர காமெடியா மாத்திடுறாங்க ஸ்ருதி. ரோஹிணி ஸ்ருதியை ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணாலும் அந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உன்னால முடியாது அப்படின்னு மீனா சொல்ல, அவங்கள இன்னுமே நக்கலா பார்த்துட்டு, உங்களாலையும் தான் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது மீனா அப்படின்னு சொல்ல, மீனா முறைச்சிட்டு நிற்கிறாங்க. நான் எப்படியோ மனோஜ் கூட சேருவேன், எத்தனை கதவு மூடினாலும் அதை எப்படி திறக்கணும்னு எனக்கு தெரியும், தேவைப்பட்டா உடைச்சிட்டு கூட வருவேன் அப்படின்னு ஓப்பன் சேலஞ்சிங்காக சொல்லிட்டு, இப்பவும் சொல்றேன், நீங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அப்படின்னு ரோஹிணி ஆரம்பிக்க, அதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்காத அப்படின்னு மீனா சொல்ல, எப்படியோ போங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டைலா நடக்க ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க பாருங்க, உங்களை நினைச்சா பாவமா இருக்குன்றாங்க ஸ்ருதி. ரோஹிணி ஸ்ருதியை அழுத்தமா பார்க்க, உங்களுக்கெல்லாம் நாங்க என்னைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரொம்ப சில்லா, சப்போர்ட் பண்ணா உங்க 2 பேருக்குமே நல்லது இல்ல அப்படின்னு இன்னொரு பக்கம் முடிய ஒதுக்கிக்கிட்டு ஒரு வித்தியாசமான சிரிப்போட அங்கிருந்து மூவ் ஆகுறாங்க ரோஹிணி. இல்லைன்னா என்னடி பண்ணுவ, சொல்லிட்டு போடி, என்ன பயமுறுத்துறியா, அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ அப்படின்னு மீனா கத்திக்கிட்டு இருக்க, திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருக்காங்க ரோஹிணி. மிர பாத்தீங்களா அவளுக்கு அப்படின்னு மீனா ஸ்ருதிக்கிட்ட கேட்க, ரொம்ப அரகண்டா பேசுறாங்கல்ல, நம்மளை த்ரெட்டன் பண்றாங்க அப்படின்னு ஸ்ருதியும் சொல்றாங்க. விடுங்க ஸ்ருதி, அவ வாய்ஸ் விடால் தான் விடுவா அப்படிங்கிறாங்க மீனா. இவ்வளவு நடந்து அவங்க மாறவே இல்லை பாருங்களேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, சில பேரெல்லாம் எப்பவுமே மாற மாட்டாங்க ஸ்ருதி அப்படின்னு மீனா உடனே சொல்றாங்க.
அவங்க பேசுனதை நோட் பண்ணீங்களா? என்ன மாதிரி நீங்களும் ஆயிட்டீங்கன்னு சொல்றாங்க. சம்திங் ஃபிஷியா இல்ல? நான் சொன்ன மாதிரி நீங்க வீட்டை விட்டு வந்ததுக்கு ரோஹிணி ஒரு காரணமா கூட இருக்கலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல மீனாவை இப்ப கொஞ்சம் டீப்பா யோசிக்கிறாங்க. விஜயா வீட்டுல இப்ப ரவி முழு நேர சமையல்காரரா மாறிட்டார் போல இருக்கு. வடசட்டியில் தக்காளி குருமா மாதிரி ஏதோ இருக்கு. அதை ஒரு கிண்டிட்டு டேஸ்ட் பார்க்குறாரு. பக்கத்தில் குக்கரில் சாப்பாடு இருக்கு. அதை டேஸ்ட் பார்க்குற ரவி ஓகே அப்படின்னு மூடி வைக்கிறாரு. இங்கே முத்து வீட்டை தொடச்சிட்டு இருக்காரு. பொதுவாக ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படி சொல்ல முடியாது. ராணி வீட்டு கண்ணுக்குட்டி மனோஜ் அப்படியே மொபைலை பார்த்துக்கிட்டே வெளியே இருந்து வர்றாரு. முத்து துடைக்கிறத கண்டுக்காம மாபா அப்படியே தாண்டி போக முத்து அவரை முறிச்சிட்டு மறுபடியும் துடைக்க ஆரம்பிக்கிறாரு. கிச்சன்ல இருந்து வர்ற ரவி, முத்து டிஃபன் ரெடி பண்ணிட்ட, பசிச்சா சாப்பிடலாங்கிறாரு. இருடா இவனை பாத்தியா அப்படின்னு ரவி கிட்ட கேட்டு, டேய் என்னடா போனை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு முத்து. வேற என்ன பார்க்க சொல்றேன்னு மனோஜ் கேட்க, அந்த சிங்க்ல நிறைய பாத்திரம்லாம் கிடக்கு, போய் கழுவி வை போங்கிறாரு முத்து சாதாரணமா. என்னது அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்கிற மனோஜ், பாத்திரத்தை நான் கழுவணுமா? டேய் நான் யாரு, என் ரேஞ்ச் என்ன அப்படின்னு மனோஜ் கேட்க, என்னடா உன் ரேஞ்சு அப்படின்னு முத்து கேட்க, நான் படிச்சவேண்டா, பிசினஸ் மேன், நான் போய் பாத்திரத்தை கழுவணுமா அப்படின்னு மனோஜ் கேட்க, டேய் என்னடா படித்தவெல்லாம் பாத்திரம் கழுவ மாட்டானா அப்படின்னு கேட்குறாரு ரவி. எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு மனோஜ் சொல்ல, சாப்பிட மட்டும் தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் படிச்சுவேன்னு சொல்லி கழண்டுக்கிற? என்ன படித்தாலும் சாப்பிடணும்னா உழைச்சி தாண்டா ஆகணும். போய் கழுவி வை போ அப்படின்னு திரும்பியும் மாப்போட ஆரம்பிக்கிறாரு முத்து. அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு ரொம்ப பசிக்குது. ரவி டிஃபன் ரெடி தானே அப்படின்னு மனோஜ் கேட்க, ஒரு முறை முறிச்சிட்டு முத்துவை பார்த்துட்டு, ரெடி தாண்டா, ஆனால் உன்னால் வேலை செய்ய முடியாதுன்னா நான் சமைச்சதை சாப்பிடாத அப்படின்னு ரவி சொல்ல, அப்படி சொல்லடா ரவிங்கிறாரு முத்து. டேய் நான் துடைக்கிற இடத்துலயும் நீ நடக்கக்கூடாது, காலை மேலே தூக்கி வச்சுக்கடா அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜ் முத்துவை முறைச்சிட்டு இருக்காரு. டேய் தூக்குடாங்கிற அப்படின்னு மாபா அடிக்கிற மாதிரி கொண்டு போக படக்குன்னு தூக்கிக்கிறாரு அவரு. அது எப்படிதான் முடியும்? நீ துடைக்கிற இடத்துல தானேடா நான் நடந்து போக முடியும் அப்படின்னு மனோஜ் கேட்க, ஏண்டா நீ மட்டும் வேலையே செய்யாம இந்த வீட்டில் உட்காந்து சாப்பிடுவ, நாங்க உனக்கு பணிவிடை செய்யணுமா? போய் ஒழுங்கா பாத்திரத்தை கழுவு, அப்பதான் உனக்கு சோறு அப்படின்னு முத்து சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாதுடாங்கிறாரு மனோஜ். நீங்களே பண்ணுங்கன்னு அவர் கழண்டுக்க, ஏண்டா நாங்க மட்டும் என்ன பிறக்கும் போதே கையில கரண்டியோடையும் மாபோடையுமா பிறந்தோம் அப்படின்னு முத்து சொல்ல, அட போடா உனக்கு வேற வேலையே இல்லைங்கிறாரு மனோஜ் சலிப்பா. ரவி எனக்கு பசிக்குது, டிஃபன் எடுத்து வைங்கிறாரு. டேய் ரவி இவனுக்கு எதுவும் கொடுக்காதடா அப்படிங்கிற முத்து, டேய் இங்க பாருடா, நீ போய் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சாதான் உனக்கு சாப்பாடு, இல்லைன்னா நீ வெளியில போய் சாப்பிட்டுக்கோ, போ அப்படின்னு முத்து சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சின்ன குழந்தைங்க மாதிரி பிடிவாதமா சொல்றாரு மனோஜ். டேய் நான் சமைக்கிறதுல உனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன்டா, நீ முத்து சொல்ற மாதிரி பாத்திரத்தெல்லாம் கழுவி வை அப்படின்னு ரவியும் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. என்னடா ரூல்ஸ் எல்லாம் போடுறீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்னடா பண்ணுவ அப்படின்னு முத்துவும் கேட்குறாரு. உடனே மனோஜ் வாயை அண்டா மாதிரி திறந்து மா அப்படின்னு கத்துறாரு. ஆரம்பிச்சிட்டான்டா, அம்மா கிட்ட போட்டு கொடுக்க போறான் கோல் மூட்டி, இதுதான் இவனால முடியும். இப்ப அவங்க வந்து, ஐயோ என் புள்ள படிச்சவன் பெரிய தொழிலதிபரு, அவன் திறமை என்ன, அது என்ன இது என்னன்னு பேச போறாங்க பாரு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் மா அப்படின்னு மல்ல அடிவாரத்தில் நிற்கிற பிச்சைக்காரி மாதிரியே மனோஜ் கத்த. என்னடான்னு கேட்டுக்கிட்டே விஜயா வேகமா வர்றாங்க. அம்மா பசிக்குதுன்னு சொல்றேன், எனக்கு டிஃபன் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்கம்மா, என்னை வெளியில போய் சாப்பிட சொல்றாமா இந்த முத்து அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணி முடிச்சிடுறாரு மனோஜ். ரவி முத்து ஏதாவது சொல்லிட்டு போகட்டும், நீ மனோஜுக்கு டிஃபனை கொடுங்கிறாங்க விஜயா. இல்லம்மா இந்த விஷயத்துல முத்து சொல்றதுதான் கரெக்ட், மனோஜ் வேலை செய்ய மாட்டேங்கிறாமா, நாங்க 2 பேர் மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க. அங்க அண்ணாமலை வர்றாரு. உடனே முத்து அவருக்கு உட்கார்றதுக்கு சேர இழுத்து போடுறாரு. அண்ணாமலையும் உட்கார, அப்பா இவன் வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டானாமா, ஆனா சாப்பிட மட்டும் வருவானாப்பா, அவனை என்னன்னு கேளுப்பாங்கிறாரு முத்து. அம்மா என்ன போய் அவன் பாத்திரம் கழுவ சொல்றாமா, நான் எப்படிமா செய்வேன், இவ்வளவு டிகிரி நான் எதுக்குமா வாங்கி வச்சிருக்கேன் பாத்திரம் கழுவுறதுக்கா அப்படின்னு கேட்கிறாரு மனோஜ். அந்த டிகிரி எல்லாம் பாத்திரம் கழுவுறது கூட யூஸ் ஆகாது மிஸ்டர் மனோஜ், எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை செய்யறாங்க, நீ செஞ்சா என்னன்னு கேட்கிறாரு அண்ணாமலை. என்னங்க அவனை போய் வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்கன்ற மாதிரி விஜயா ஏக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்த மீனாவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டோம், இப்ப நாம தான் எல்லா வேலையும் செஞ்சாகணும் அப்படின்றாரு அண்ணாமலை. பாருங்கம்மா அப்பா இப்படி சொல்றாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு மனோஜ். விஜயாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவங்க வாயை திறக்கிறதுக்குள்ள ரவியும் முத்துவும் வேலை செய்யறாங்கல்ல, அப்ப நீயும் செய்யணும் இல்ல
அப்படின்னு அண்ணாமலை கேட்க மா அப்படின்னு கூப்பிடுறாரு மனோஜ். என்னம்மா அப்பா பேசிட்டே இருக்காரு, நீ எதுவும் சொல்லாம பார்த்துட்டு இருக்கிற, நான் எப்படிமா வேலை செய்யறதுன்னு அவர் பார்க்க. ஏங்க நீங்க என்னங்க புரியாம பேசுறீங்க அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி வர்ற விஜயா அண்ணாமலை பக்கத்துல வந்து நின்று, ரவிக்கு சமைக்க தெரியும், அவன் படிச்சதே அந்த படிப்பு தான், அதனால அவன் சமைக்கிறான். முத்து படிக்காதவன், அவன் எல்லா வேலையும் செஞ்சு பழகுனவன், அதனால அவன் இதெல்லாம் செய்யறான் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. சரி சாத்தான் சவுண்ட் விட்டுட்டு இருக்கு, அமைதியா இருந்துட வேண்டியதான்னு தலையை மட்டும் ஆட்டிட்டு பாக்குறாரு. ஆனா மனோஜ் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான்ல, அவன் பெரிய தொழிலதிபருங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. மனோஜ் அப்படின்னு பெருமையா புன்னகை புத்தரா உட்கார்ந்து இருக்க. சொன்ன இல்லடா இதே டைலாக் தான் வரும்னு அப்படின்னு முத்து ரவியை பாக்குறாரு. முத்து உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் தெரியும் விஜயா இந்த டைலாக் தான் பேசுவாங்கன்னு. ஏன்னா இந்த சீரியல் ஆரம்பிச்சதுலேருந்து இதே டைலாக்கை நாங்களும் பலாயிரம் தடவை கேட்டுட்டோம். அவனோட திறமை என்ன, அவனோட அறிவு என்ன, அவன் எதுக்குங்க இந்த வேலையெல்லாம் செய்யணும், அவன் எப்படிங்க இந்த வேலையெல்லாம் செய்வான் அப்படின்னு விஜயா அளந்து கொட்டிக்கிட்டு இருக்க. முத்து அம்மாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறடா அப்படிங்கிறாரு ரவி. இவனே செஞ்சாலும் இவங்க செய்ய விட மாட்டாங்கடாங்கிறாரு முத்து. விஜயா உன்னாலதான் இவன் இப்படி கெட்டு போயிருக்காங்கிறாரு அண்ணாமலை. அவன் நல்லா தாங்க இருக்கான், அவன் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்னு விஜயா ஸ்ட்ரிக்டா சொல்லிட. ஓஹோ டேய் ரவி, நீ சமைக்கிறதெல்லாம் அப்படியே நிறுத்தி வச்சிருடா, இவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான்னா நாம மட்டும் எதுக்கு எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு முத்து கேட்க. ஐயோ நீங்க செய்யலன்னா அப்புறம் வேற யார் இந்த வேலையெல்லாம் செய்யறது அப்படிங்கிற மாதிரி விஜயா பாக்குறாங்க. அப்போ குக்கர் விசில் சவுண்ட் வர, நான் போய் குக்கரை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன், சத்தம் கேக்குதுன்னு ரவி திரும்புறாரு. அவரோட கையை பிடிச்சி, டேய் அதை விட அம்மா சத்தம் தாண்டா அதிகமா கேக்குது, அதை நிறுத்துறதுக்கு தான் நமக்கு வழி தெரியல, போகாதடா போய் உட்காரு போ அப்படின்னு ரவியை கூட்டிட்டு போய் சேர்ல உட்கார வச்சுட்டு முத்துவும் ஒரு சோஃபா சேர்ல உட்கார்றாரு. விஜயா 3 பேரையும் ஒரே மாதிரி பாரு, இவனை மட்டும் தூக்கி கோபுரத்துல வைக்காத, உன்னாலதான் அவன் இவ்வளவு சோம்பேறியா இருக்கான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. கரெக்டா சொன்னப்பா, 1 நம்பர் சோம்பேறிப்பா அவன், அதை மறைக்கிறதுக்கு தான் படிச்சவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல. பேசக்கூட சோம்பேறித்தனப்பட்டு குறுகுறுன்னு பார்த்துட்டு வாயை மூடிட்டு இருக்காரு மனோஜ். 2 பேரும் எதுவும் செய்யாம உட்கார்ந்து இருக்கத பாக்குற விஜயா மெதுவா எல்லாத்துக்கும் நடுப்புற வந்துட்டு, இப்ப என்ன வீட்டுல எல்லா வேலையும் செய்ய முடியாது அவ்வளவுதானே, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க, என்ன எல்லா வேலையும் நீயே செய்ய போறியா அப்படின்னு அண்ணாமலை திரும்பி கேட்க. இல்ல நம்ம வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு யாராவது ஒரு ஆளை பார்க்க போறேன் அப்படின்னு விஜயா சொல்ல. சூப்பர்மாங்கிற மாதிரி பாக்குறாரு மனோஜ். முத்து அதை வாய திறந்தே சொல்லிடுறாரு. சூப்பர்மா நல்லாவே பாருங்க, ஆனா அப்படி வேலை செய்ய வர்றவங்களுக்கு சம்பளம் மனோஜ் தான் கொடுக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல. அது எப்படிங்கிற மாதிரி விஜயா டப்புன்னு திரும்புறாங்க. ஏன் நான் மட்டும்தான் தரணுமா, நான் மட்டுமா இந்த வீட்டுல இருக்கேன், நீங்களும் தானே கொடுக்கணும் அப்படின்னு அவசரமா கேக்குறாரு மாங்கா மனோஜ். பணம்னா தான் அவரோட வாயும் கூட திறக்கும். டேய் அம்மா தானடா சொன்னாங்க நீ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சவன், பெரிய தொழிலதிபர்னு, உன்னால தாண்டா வேலை செய்ய முடியல, நீ தாண்டா தரணுங்கிறாரு முத்து. பாருமா இவனை அப்படின்னு மனோஜ் உடனே கம்ப்ளைண்ட் ஆரம்பிக்க. முதல்ல வேலை செய்யறதுக்கு ஆள் வரட்டும், அப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாங்கிறாங்க விஜயா. என்னமோ பண்ணுங்க போங்கன்ற மாதிரி அண்ணாமலை பார்க்க. அம்மா வேலைக்கு ஆள் வந்தா முதல்ல இன்டர்வியூ வச்சுதாம்மா எடுக்கணும், இப்பெல்லாம் வேலைக்கு வர்றவங்கள யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியறதே இல்ல, நீங்க சில நேரத்துல வீட்டுல தனியா வேற இருக்கீங்க, உங்களை ஏதாவது பண்ணிட்டு வீட்டுல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. விஜயா மிரண்டு போய் பாக்குறாங்க. டேய் என்னடா பேசுற அப்படின்னு விஜயா பயத்தோட கேட்க. டேய் இந்த மாதிரி சாதாரண வேலை செய்யறவங்கெல்லாம் உனக்கு தப்பா தான் தெரியுவாங்களாடா அப்படின்னு முத்து கேட்க. உடனே வக்காலத்து வாங்கிட்டு வர்றாங்க விஜயா. ஏன் செய்ய மாட்டாங்க, தப்பு பண்றதுக்கு ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் இருக்கா என்ன அப்படின்னு விஜயாவும் கேக்குறாங்க. அதனால தான்மா சொன்னேன், யாரை வேலைக்கு வச்சாலும் இன்டர்வியூ பண்ணி தான் வைக்கணும், அதுவும் நான் தான் இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல. ஓகே நீ அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டா நல்லதுதான்னு விஜயா பாக்குறாங்க. ஏண்டா உருப்படாத ஜென்மமே மாண்டையா மாங்கா மனோஜ் அப்படின்னு பாக்குறாரு அண்ணாமலை. முத்துவும் ரவியும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. முத்து படக்குன்னு எந்திரிச்சு, ஏண்டா மனோஜ் நீ இந்த இன்டர்வியூலாம் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு இன்டர்வியூ அந்த பார்லர் அம்மா ஒழுங்கா எடுத்திருந்தன்னா உன் வாழ்க்கை மட்டும் இல்ல இந்த வீட்டோட நிலைமையே நல்லா இருந்திருக்குன்றாரு முத்து. அம்மா பாருமா இவனை அப்படின்னு மனோஜ் அவங்க அம்மாட்ட போய் செல்லம் கொஞ்சிட்டு இருக்க. டேய் நீ உள்ளரவாடா, அவன் ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு பையனை கூட்டிட்டு ரூம்குள்ள போறாங்க. டேய் ரவி நீ அப்பாவுக்கு டிஃபன் எடுத்து கொடு அப்படின்னு சொல்ற முத்து. அப்பா நீ போய் சாப்பிடுப்பாங்கிறாரு. பசிக்கலடா
எல்லாரும் சாப்பிடும்போது அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை எழுந்திருக்க, அப்பா நீ சாப்பிடுப்பா, மாத்திரை போடணும்ல அப்படின்னு முத்து கட்டாயப்படுத்த, டேய் சரிடா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன்டா அப்படின்னு அவரும் வாக்கிங் ஸ்டிக்கோட உள்ளர போறாரு. அம்மா சாப்பிடாம அப்பா சாப்பிட மாட்டேங்கிறாரு பாத்தியா அப்படின்னு முத்து சொல்ல, ஆமான்னு தலையாட்டுறாரு ரவி. மறுபடியும் முத்து துடைக்க ஆரம்பிக்க ரவி கிச்சனுக்கு போறாரு. இவ்வளவு நேரம் இவங்க போட்ட முயற்சி, பேசின பேச்சு எல்லாமே காத்துல வச்ச கற்பூரம் மாதிரி காணா போயிடுச்சு. உள்ளர கட்டில அண்ணாமலை நொடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க. விஜயா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு என்னங்க யோசிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அமைதியா விஜயா ஒரு பார்வை பாக்குறவரு உட்காரு சொல்றேங்கிறாரு. சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு விஜயா மறுபடியும் கேட்க, உட்காரு சொல்றேங்கிறேன்ல, நான் கொஞ்சம் பேசணுங்கிறாரு அண்ணாமலை. அவரோட வாக்கிங் ஸ்டிக் எடுத்து வேற பக்கமா வச்சுட்டு அப்படின்னு உட்கார்றாங்க விஜயா. மீனா இருக்கும்போது இருந்த இந்த வீட்டுக்கும் இப்ப இருக்கிற இந்த வீட்டுக்கும் உனக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, தெனாவட்டா ஒரு பார்வை பார்த்துட்டு எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியலங்கிறாங்க விஜயா. உனக்கு எப்படி தெரியும்? நீ உண்மையிலேயே மீனாவை மதிச்சிருந்தா உனக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. உடனே விஜயாவுக்கு கடுப்பாயிடுது. நான் அவளை மதிக்கணுமா? அவளா எனக்கு மாமியாரு அப்படின்னு விஜயா கேட்க, உனக்கு மாமியாருங்கிற மரியாதைய மீனா எப்பவுமே உனக்கு கொடுத்துருக்கா. ஆனா மீனாவுக்கு மருமகன்ற மரியாதைய நீ எப்பவுமே கொடுத்ததில்ல, அவ மேல பாசத்தையும் காட்டினதில்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமா பெருசா கண்டுபிடிச்சிட்டாரு இவரு அப்படின்ற மாதிரி நொடிச்சுக்கிட்டு திருப்பிக்கிறாங்க விஜயா. கொஞ்சம் யோசிச்சு பாரு, மீனா இருந்தவர்களும் ஒரு நாளாவது இந்த வீட்டுல கூச்சல் சத்தம் கேட்டிருக்குமா அப்படிங்கிறாரு அண்ணாமலை. என்ன கூச்சல் என்ன சத்தம் அப்படின்னு விஜயா கேட்க, 3 பசங்களும் வேலை செய்ய மாட்டேன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. முத்து ஒரு வேலையை செய்யறான், ரவி ஒரு வேலையை செய்யறான், மனோஜ் மட்டும் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன்னு சொல்றான். ஆனா மீனா இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லா வேலையும் செய்வா. இந்த வீட்டோட எல்லா மூளையும் முடுக்கும் அவளுக்கு தெரியும். யாரு என்ன சொன்னாலும் முகம் சுளிக்காம எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயா எச்சில் முழுங்கிட்டு இருக்காங்க. சமையல் பண்றது, பாத்திரம் கழுவுறது, வீடு துடைக்கிறதுன்னு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் யார் சொல்லி பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அதுக்கெல்லாம் என்னங்க இப்போ அப்படின்னு விஜயா கேட்க, யாருமே சொல்லாம எல்லா வேலையும் அவளை எடுத்து செஞ்சிட்டு இருப்பா. நீ கோவமா அவளை திட்டினாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம எல்லாத்தையும் அவ செஞ்சா. அதுக்கு காரணம் அவ இந்த குடும்பத்து மேல வச்சிருந்த அக்கறை. அது மட்டும் இல்ல, அவ எல்லார் மேலையும் உயிரையே வச்சிருந்தா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. அவளை பத்தி நீங்க பேசுறதெல்லாம் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, என்ன கொஞ்சம் பேச விடு, நீ கொஞ்சம் பேசாம இருங்கிறாரு அண்ணாமலை. இத்தனைக்கும் அவ இந்த வீட்டுல சும்மா இல்ல, இத்தனை வேலையும் செஞ்சுட்டு பூ கட்டி வித்து அதுலயும் நல்லா சம்பாரிச்சா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. விஜயா அவரை ஒரு பார்வை முழுங்குற மாதிரி பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க. ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்க, அவ உன் மருமக இல்ல, இந்த வீட்டோட முதுகெலும்பு. உனக்கு எந்த ஜென்மத்திலையும் மீனா மாதிரி ஒரு நல்ல மருமக கிடைக்க மாட்டா. ஆனா அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேங்கிறாரு அண்ணாமலை. இந்த வீட்டுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும், நான் எது பண்ணினாலும் சரியாதான் இருக்கும், நான் உங்க நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அகங்காரமா சொல்றாங்க விஜயா. எனக்கு நல்லது செய்யணும்னா நான் சொல்றத செய், ஆனா என் பேச்ச நீ கேக்குற மாதிரி இல்ல. இருந்தாலும் நான் ஒன்னு சொல்றேன், மீனாவ அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும்போது படக்குன்னு எழுந்திருக்கிற விஜயா, திரும்ப அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு மட்டும் சொல்லாதீங்க, அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு கத்துறாங்க விஜயா. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது விஜயா, நாய் வாழை எப்படியும் நிமித்த முடியாது, அது வேஸ்ட்னு அண்ணாமலை சொல்ல, உங்களை மட்டும் திருத்த முடியுமா, எப்ப பார்த்தாலும் டன்னா அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு முகத்தை ஒரு இடி இடிச்சுட்டு போறாங்க விஜயா. இப்படியே போனா இந்த வீட்டோட நிலைமை என்ன ஆகுமோ, பசங்களோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு பயத்தோட உட்கார்ந்துருக்காரு அண்ணாமலை. மீனாவோட பூக்கடைக்கிட்ட காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு டோரை திறந்துக்கிட்டு மீனா மீனா அப்படின்னு இறங்கி ஸ்கூல் பசங்க மாதிரி ஆவலா ஓடி வர்றாரு முத்து. வாங்க அப்படின்னு மீனாவும் கடையில இருந்து வேகமா இறங்கி வர்றாங்க. வாங்க வாங்க அப்படின்னு அவங்க சொல்ல, என்ன பிஸியா பூ கட்டிட்டு இருக்க போல அப்படிங்கிறாரு முத்து. ஆமாங்க, கொஞ்சம் நிறைய ஆர்டர் இருக்கு, நீங்க சாப்பிட்டீங்களான்னு மீனா கேக்குறாங்க. சாப்பிட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல, கடையிலயா சாப்பிட்டீங்கன்னு மீனா கொஞ்சம் கவலையா கேக்குறாங்க. இல்ல வீட்டுல தான் சாப்பிட்டேன், ரவி தான் சமைச்சான், கிச்சடி பண்ணாங்கிறாரு முத்து. அவர் தான் நல்லா சமைப்பாருங்கிறாங்க மீனா. ஆமா அவன் நல்லா தான் பண்ணுவான், இருந்தாலும் நீ உப்புமா செய்யற மாதிரி வராதுல்ல, பேசாம வீட்டுக்கு வந்துறேன் அப்படிங்கிறாரு முத்து. உப்புமா செய்யவா அப்படின்னு கிண்டல மறைச்சிட்டு கேக்குறாங்க மீனா. பாத்தியா இந்த குறும்பு தானே வேணாங்கிறதுங்கிற மாதிரி பாக்குற முத்து.
அதெல்லாம் இல்ல, உப்புமா பண்ணலன்னா கூட பரவாயில்ல, நீ இல்லாம வீடே ஒரு மாதிரியா இருக்கு மீனா. அப்பாவும் நீ இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு தெரியுமா அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவுக்கும் சங்கடமா தான் இருக்கு. எனக்கும் தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, அத்தைக்கு இப்படி ஒரு பயம் இருக்கும்போது நான் எப்படிங்க அங்க வர்றது அப்படின்னு மீனா கேட்க, டென்ஷன் ஆகுற முத்து எல்லாம் அந்த பொம்பளையால வந்துச்சுங்கிறாரு. அந்த ஃப்ராடு தான் அப்படி சொல்லிட்டு போயிடுச்சு, அம்மாவும் அதை நம்பிட்டு இருக்காங்க. அது பொய்ன்னு அவங்களுக்கும் புரியல, உனக்கும் புரியல. இப்படி வீட்டை விட்டு வந்து யாரையுமே பார்க்காம இருக்கிற அப்படின்னு முத்து சொல்ல, ஸ்ருதி அடிக்கடி வந்து என்ன பார்த்துட்டு தான் போறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஓ வீட்டை விட்டு வெளியே போனவங்கலாம் மீட்டிங் வேற போட்டுக்கிறீங்களா? சரி, பலகுரல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டுக்கிட்டே முத்து நடக்க, கூடவே நடக்கிற மீனா, நான் வீட்டை விட்டு வந்ததுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க, வீட்டுக்கு போக சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அது சரி, பலகுரலே வீட்டுக்கு வராம தான் இருக்குது, நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அட்வைஸ் மட்டும் பண்ணிக்கங்கன்றாரு முத்து. அதெல்லாம் விடுங்க, ஸ்ருதியும் நானும் பேசிட்டு இருக்கும்போது ரோஹிணி வந்தாங்கிறாங்க மீனா. அது எதுக்கு வந்துச்சு அப்படின்னு முத்து கேட்க, இங்க ஏதோ வேலையா வந்திருப்பா போல இருக்கு, நானும் வீட்டை விட்டு வந்துட்டேன்ல, அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு போலான்னு வந்திருப்பா, அவ பேசின பேச்செல்லாம் அப்படிதான் இருந்ததுங்கிறாங்க மீனா. என்ன பேசிச்சுன்னு முத்து கேட்க, நீயும் வெளியே வந்துட்டல்ல அப்படி இப்படின்னு நக்கலா பேசிட்டு போனா, அப்புறம் வழக்கம் போல நானும் அந்த வீட்டுக்கு வருவேன், என் புருஷன் கூட வாழுவேன்னு சவால்லாம் விட்டுட்டு போனா அப்படின்னு மீனா சொல்ல, ரொம்ப நாளா அதை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்குது, சும்மா வெறுப்பேத்தி பாக்கிறதுக்காக வந்திருக்கும் மீனா, விடு விடு, அதெல்லாம் கண்டுக்காத, பக்கத்திலேயே சேர்த்துக்காத சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு முத்து. நான் ஏங்க அவளை சேர்த்துக்க போறேன், ஆனா ஸ்ருதிக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல, என்ன சந்தேகம்னு கேக்குறாரு முத்து. அத்தை என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொன்னதுக்கு பின்னாடி வேற ஒருத்தங்க இருப்பாங்கன்னு சொன்னாங்கன்றாங்க மீனா. வேற ஒருத்தர்னா அப்படிங்கிறாரு முத்து. ரோஹிணியா இருக்கும்னு ஸ்ருதி நினைக்கிறாங்க, என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டு அவ ஈஸியா வீட்டுக்குள்ள வர நினைச்சிருக்கலான்னு சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல, முத்துவும் யோசிக்கிறாரு. அப்படியே தாடையை சொரிஞ்சுக்கிட்டு, கரெக்ட், நான் இதை யோசிக்காம விட்டுட்டேன் பாரு, அந்த பார்லர் அம்மா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும் தான், அதுவும் என்னாலதான் அது நம்ம வீட்டுல வேற மாட்டுச்சு, இந்த கோபம்லாம் இருக்கும்ல அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவும் அவரையே பார்த்துட்டு அப்படியா நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. வாய்ப்பு இருக்குல்ல மீனா, பலகுரலும் வீட்டுல இல்ல, உன்னையும் வீட்டுல விட்டு வெளியே அனுப்பிட்டா, மருமகங்க எல்லாரையும் மாமியார் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு பேசுறதுக்கு கூட இப்படி பண்ணலாம்ல அப்படின்னு முத்து கேட்க, அந்த அளவுக்கெல்லாம் அவ யோசிப்பாளா என்ன அப்படின்னு மீனா திகைப்பா கேக்குறாங்க. மீனா, அது எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கும் அப்படிங்கிறாரு முத்து. ஆனா அந்த சாமியார் அம்மா சொன்னதுக்கு தானே அத்தை பயப்படுறாங்க அப்படின்னு மீனா கேட்க, முதல்ல அந்த பொம்பளை யாருங்கிறதே எனக்கு டவுட்டா இருக்கு, இது தானா நடந்துச்சா இல்ல இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களான்றத கண்டுபிடிக்கணுங்கிறாரு முத்து. மீனாவும் கொஞ்ச நேரம் யோசனையா நின்னுட்டு, ஏங்க எல்லாத்தையும் கடவுள் பார்த்துட்டு இருக்காருங்க, கெட்டவங்க என்னத்தெல்லாம் அவர் நடக்க விட மாட்டாரு, நீங்க கவலையை விடுங்கன்ற மீனா. சரி, நைட்டு வீட்டுக்கு வரீங்களான்னு கேக்குறாங்க. உடனே முத்து பயங்கர அதிர்ச்சியோட திரும்புறாரு. வீட்டுக்கா? சவாரி இருக்குமேங்கிறாரு. ஏன் நைட்டு ஃபுல்லாவா ஓட்ட போறீங்க? எப்ப கூப்பிட்டாலும் இந்த மாதிரி காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நான் தானே அங்க வர முடியாது, நீங்களாவது இங்க வருவீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, முத்து அப்படியே பதில் சொல்லாம யோசனையா நிக்கிறாரு. சரி விடுங்க, மாமியார் வீட்டுக்கு வந்து எதுக்கு தங்கணும்னு யோசிக்கிறீங்களோ என்னமோ அப்படின்னு மீனா ஒரு பக்கமா நொடிச்சிட்டு சொல்ல, பாத்தியா இப்படி சொல்லிட்ட பாத்தியா, ஏன் நான் இதுக்கு முன்னாடி அங்க வந்து தங்கினதே இல்லையா, உங்களுக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னு தான் நாங்க வர்றதுக்கு யோசிச்சேன் அப்படின்னு முத்து ஒரு மாதிரி வருத்தமான குரல்ல சொல்றாரு. சும்மா சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க, வரலன்னா வரலன்னு சொல்லுங்க அப்படின்னு மீனா கேட்க, ரொம்ப பண்ற மீனா நீயே, இன்னைக்கு உனக்கு தொந்தரவு ஆனாலும் பரவாயில்ல, நான் அங்கதான் வந்து தங்க போறேன், அப்பா கிட்ட நான் அங்க வரலன்னு சொல்லிக்கிறேன் போதுமா அப்படின்னு முத்து சொல்ல, வாங்க வாங்க பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மீனா சிரிக்க, முத்துவும் இது நாள் வரையில இல்லாத ஒரு சந்தோஷ சிரிப்பு சிரிக்கிறாரு. அவரோட அந்த குழந்தைத்தனமான சிரிப்பை பார்த்து மீனாவும் கடகடன்னு சிரிச்சிடுறாங்க. மனோஜ் அப்படியே அவரோட சேர்ல கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்காரு ஷோரூம்ல. என்ன ப்ரோ டல்லா இருக்கீங்க, ஷோரூம்ல கூட்டம் கம்மியா இருக்குண்ணா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றாரு மொட்டை பாஸ் சந்தோஷ். இன்னைக்கு இல்லைன்னா என்ன ப்ரோ, நேத்து இருந்துச்சு, நாளைக்கு வரும் அப்படின்னு சந்தோஷ் சொல்லிட்டு இருக்க, கொண்டு வந்த ஃபைல வைக்கிற ஜீவா, பாஸ் அதுக்கெல்லாம் கவலைப்படுறவர் இல்ல, அவர் டல்லா இருக்க வேற ஏதோ காரணம் இருக்குங்கிறாங்க. யூ ஆர் கரெக்ட் ஜீவா, என்ன நீ சரியா புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஓஹோ அப்படி என்ன வேற கவலைங்கிறாரு சந்தோஷ். நான் நிறைய படிச்சிருக்கேன், ஏகப்பட்ட டிகிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னு மனோஜ் ஆரம்பிக்க, ஐய ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சொல்லாம இருக்க மாட்டியா நீ அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, அவர் ஒரு முறை முறைச்சிட்டு, சொல்றத கேளுங்க ப்ரோ, நான் பாக்குறதுக்கும் ஸ்மார்ட்டா இருக்கேன், ஆனா என் லைஃப்ல நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்கிறாரு மனோஜ். நடக்கிற மாதிரி நினைக்கணும்னு பஞ்ச் கொடுக்குறாரு பார்க் ஃப்ரெண்டு சந்தோஷ்.
மனோஜ் அவரை முறைச்சிட்டு இருக்க, பாஸ் தப்பா நினைக்காதீங்க, உங்க லைஃபை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுதுங்கிறாங்க ஜீவா. என்னன்னு மனோஜ் கொஞ்சம் முன்னாடி நகர்த்துறாரு சேர. உங்க மேரேஜ் லைஃப் சரியா அமையல, அதனாலதான் நீங்க எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கீங்க. இன்னொரு மேரேஜ் பண்ணீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் பாஸ் அப்படின்னு ஜீவா சொல்ல, மனோஜ் யோசனையா பாக்குறாரு. ஆமா பாஸ், ஜீவா சொல்றது கரெக்டு தான். இப்ப பிசினஸ்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு போறாங்கன்னு வையே, அவங்களுக்கு திடீர்னு அந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகலைன்னா கஸ்டமர் நம்ம கிட்ட தான் வந்து கத்துவாங்க. அதுவே ஒர்க் ஆகுற வேற ப்ராடக்ட் அவங்களுக்கு கொடுத்தா உடனே சந்தோஷப்படுவாங்கன்றாரு மொட்டை பாஸ். அதே மாதிரி தான் ப்ரோ, ஒரு மேரேஜ் செட் ஆகலைன்னா அடுத்த மேரேஜ் செட் ஆயிரும் ப்ரோ அப்படின்னு மாங்கா மனோஜுக்கு முகைய ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு பார்க் ஃப்ரெண்டு. நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ, அதுக்கு தான் நான் எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கணும்னு பாக்குறேன். ஆனா இந்த ரோஹிணி அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறா, அவகிட்ட இருந்து எப்படி டிவோர்ஸ் வாங்குறதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு மனோஜ் சொல்ல, ப்ரோ இதை பத்தி உன்னை விட நான் தான் அதிகமா யோசிச்சிருக்கேன்றாரு மொட்டை பாஸ். அவரை குறுகுறுன்னு பார்த்துட்டு, நீங்க எதுக்கு என்னை விட அதிகமா யோசிச்சீங்கன்னு மனோஜ் கேக்குறாரு. இவ்வளவு கஷ்டப்படுறியே, அதை நினைச்சுதான் நான் ரொம்ப யோசிச்சேன் ப்ரோ அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, சரி ஏதாவது ஐடியா கிடைச்சுதான்னு கேக்குறாரு மனோஜ். ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு ப்ரோ அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, என்ன ஐடியா ப்ரோன்னு நிமிர்ந்து உட்கார்றாரு மனோஜ். உடனே சந்தோஷ் அந்த இடத்துல இருந்து வேகமா இன்னொரு இடத்துல போய் நின்னுக்க. ஜீவா என்னடான்னு திகச்சு போய் பார்த்துட்டு போய் வேற இடத்துல நிக்கிறாங்க அவங்களும். மனோஜ் எழுந்து நின்னு, என்ன ஐடியான்னு சொல்லாம அங்க போய் நிக்கிறீங்க நீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, போனை எடு சொல்றேன் அப்படிங்கிறாரு மொட்டை பாஸ். என்ன பண்ண போறாரு இவரு அப்படின்னு ஆர்வமா குறுகுறுப்புமா பார்த்துட்டு இருக்காங்க ஜீவா. இவ்வளவு தூரத்துல இருந்து சத்தமா பேசினா கேட்டுரும்ல, அதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சந்தோஷ் ரிங் பண்ண மனோஜோட மொபைல் ரிங் ஆகுது. என்னடா பண்றானுங்க இந்த கோமாளிங்கன்னு நமக்கும் தோணுது. மனோஜ் கால் அட்டன் பண்ணி காதுல வைக்க, இப்ப நான் சொல்ற ஐடியா உனக்கு பிடிக்காம கூட போகலாம், ஏன் அந்த ஐடியாவை கேட்டு நீ டென்ஷன் கூட ஆகலாம் அப்படின்னு சந்தோஷ் சொல்லிட்டு இருக்க. மனோஜ் முறைச்சிட்டே பாக்குறாரு, ஏன் அது உன்னை வெறி கூட ஏத்தலாம், அப்ப நீ என்ன அடிக்க வந்தா ஓடுறதுக்காக தான் நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு மொட்டைபா சொல்ல, உங்க ஐடியா நல்ல ஐடியாவா இருந்தா நான் எதுக்கு எதையும் செய்ய போறேன், நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், உங்க ஐடியா என்னன்னு சொல்லுங்கன்றாரு மனோஜ் அவரை பார்த்துக்கிட்டே. ப்ரோ பேசாம நான் ரோஹிணியை லவ் பண்ணவான்னு கேட்குறாரு மொட்டை பாஸ். மனோஜ் பயங்கர அதிர்ச்சியும் கோவமா பார்க்குறாரு. நிறைய நாள் இந்த சீரியல் முட்டாள்தனமாக தான் போயிட்டு இருக்குன்னு தோணும், ஆனால் இன்னைக்கு அந்த முட்டாள்தனத்துக்கே ஒரு கிரீடம் வச்ச மாதிரி இருக்கு. நடத்துங்க. இன்னும் இந்த சீரியலில் என்னென்ன மட்டமான வேலையெல்லாம் பார்க்க போறீங்களோ பாருங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.